வணக்கம், சிஎன்பி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா ஸ்பைசியான சிக்கன் கிரேவி. அதுக்கு என்ன தேவைங்கிறத இப்போ பார்ப்போம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ, 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 4 தக்காளி அதையும் பொடியாக நறுக்கிக்கணும், பூண்டு விழுது. இதுக்கு தேவையான மசாலா பொடிகள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள். தாளிக்கிறதுக்கு சோம்புத்தூள், பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, கல்பாசி, ஏலக்காய், மஞ்சள் தூள். கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருளை போட்டுருவோம். அதோட 4-5 வரமிளகாய், கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் வதங்கும் போது மஞ்சள் தூள் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதோட சேர்க்கணும். வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன உடனே தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளி. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துக்குவோம். நல்லா 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். இதுக்கு மல்லித்தூள் ரொம்ப போடக்கூடாது, 2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகுத்தூள். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுருவோம். இந்த மசாலாவோட சிக்கனை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சுக்குவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி, எப்பவும் சொல்கிற மாதிரி தான் காரம் உப்பு இப்போயே பார்த்துக்கணும். மூடி வச்சு சிக்கனை வேக விடுவோம். இப்போ சிக்கன் கிரேவி நல்லா வெந்துருச்சு. இதில் கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். நிறைய கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலில் எடுத்துக்குவோம். சப்பாத்தி, ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சமையலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.